ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதா. யோனா 2வது அதிகாரம் வசனம் 6 இப்படியாய் சொல்லப்படுகிறது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடக்கியதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீரன் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று யோனா சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் யோனா சிக்கியிருந்த பொழுதும் கர்த்தர் அவரை விடுவிக்கிறார். கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். அன்பான தேவஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே மரண இருள், சத்துருவானுடைய தாழ்பாள்கள், சத்துருவானுடைய கட்டுக்கள், சத்துருவானுடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிரம்பி இருந்தாலும் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விடுதலையாக்கி எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பவராக. God bless you.